முடிந்து 19ஆம் தேதி வாக்களிக்க போகிறோம். பல முறை நாங்கள் கூறியிருக்கிறோம், இதுவரைக்கும் எத்தனையோ தேர்தல்களுக்கு நாங்கள் உங்களை வந்து சந்தித்திருந்தாலும் இதுவரைக்கும் மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஏனென்றால் இந்தியா என்ற நாடு தொடர வேண்டுமா, ஜனநாயகம் என்ற கட்டமைப்பு விதிமுறை தொடர வேண்டுமா, மக்களாட்சி தத்துவம் தொடர வேண்டுமா, இல்லை ஒரு மனிதருடைய அரசர் ஆட்சி என்ற முழு மாற்றத்தை உருவாக்கிவிட நீங்கள் வாய்ப்பளிக்க போறீர்களா என்றதான் கேள்வி. நான் 2 நாட்களாக வேறு தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். தேனி, கோவை, திருப்பூர் என்று பல தொகுதிகளுக்கு சென்று வந்திருக்கிறேன். அதில் தெரிய வருகிறது மக்களுடைய எழுச்சி. இந்த தொகுதிக்கு நான் பல திட்டங்களை நிறைவேற்றி இருந்தாலும் மாநில அளவில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை உருவாக்கி அதற்கு நானும் உறுதுணையாக இருந்து ஒரு காலத்தில் நிதியமைச்சராக இருந்து அதற்கு நிதி ஆதாரங்களை எல்லாம் திரட்டி மக்களுக்கு உண்மையிலேயே பலனடையும் வகையில் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். நான் மீண்டும் மீண்டும் கூறுவது, ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு அரசியல் அமைப்புக்கு மனித நேயமும் மனித நேயமும் செயல்திறனும் தான் முக்கியம். அந்த அடிப்படையில் சொல்வேன், 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடந்த போது பல குறைகள் பாக்கி விட்டு சென்றனர். குறிப்பாக நிதிநிலை மிகவும் மோசமாக இருந்தது. கல்வி திட்டம் கொரோனாக்கு முன்னாலேயே கொஞ்சம் பாதிப்போடு இருந்தது, கொரோனா காலத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டது. அதே போல் பொருளாதார வளர்ச்சி சற்று குறைவாகவே இருந்தது. இதையெல்லாம் திருத்தி நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் என் சொந்த நிதியிலும் வந்த மனுக்களை தீர்ப்பு காணும் வகையிலும் எல்லா வகையிலும் உங்களுக்கும் இந்த தொகுதிக்கும் பணி செய்து வருகிறோம். மாண்பு முதலமைச்சருடைய திட்டங்கள் நீங்கள் நன்கு அறிவீர்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை தொகை, எண்ணற்ற திட்டங்கள் 3 ஆண்டுகளில் முதலமைச்சர் தீட்டியிருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு மேல் முதியோர் உதவித்தொகை, 50 பேருக்கு மேல் விதவை உதவித்தொகை, அதுவும் குறிப்பாக கொரோனா காலத்தில் பல கடின சூழ்நிலைகள் நிலுவையில் இருந்ததனால் பல 100 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள், மாணவர் மாணவிகளுக்கு லேப்டாப், பிராக்டிக்கல் நோட்புக், பள்ளிகளில் தனியார் நிதி CSR நிதியை பெற்று எல்லா அரசு பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம் அனைத்தையும் உருவாக்கியிருக்கிறோம். இதை நான் பல முறை கூறியிருக்கிறேன். 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்கள் இல்லத்துக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிவிடுறேன், சீரியல் நம்பர் அடித்து. அதனால் இதெல்லாம் புதிதாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். ஆனால் நான் வாழ்நாள் முழுவதும் ஒரு மாணவராக இருக்க விரும்புகிறவன். ஏதாவது புதுசு கற்றுக்கணும், அதனால் அடுத்த நாள் நேற்றை விட ஞானத்தை அதிகரித்திருக்கணும் என்ற எண்ணத்தில் இருக்கிறவன். எனவே நான் கூற வேண்டியது, கோவை, திருப்பூர் எல்லாம் மிகவும் பெரிய தொழில் நகரங்களாக பல 10 ஆண்டுகளாக இருக்கிறதை நம் தமிழ்நாட்டில் எல்லாம் அறிவோம். குறிப்பாக திருப்பூரில் துணி, அதுக்கு எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி தொழிலெல்லாம் மிகவும் பெரிய வழியில் நடந்து கொண்டிருக்கிறது. கோவையில் என்ஜினியரிங், டிசைன்,
டிஃபென்ஸ், ஐடி பெரிய தொழில் நகரமாக இருக்கு. அங்க சென்ற போது எனக்கு என்ன தெரிய வந்தது, இந்த பாஜக ஆட்சி எண்ணற்ற வகையில் நம்ம குற்றச்சாட்டு சொல்றோம். இவர்கள் சர்வாதிகாரிகள், இவர்கள் ஜனநாயக விரோதிகள், இவர்கள் பாசிசர்கள், மாநில உரிமைகளை பறிக்கிறார்கள், எல்லாம் உண்மை. ஆனா எந்த அளவுக்கு திறனற்றவர்கள், எந்த அளவுக்கு பொருளாதாரத்தை பற்றி தலையும் காலும் தெரியாதவர்கள், எந்த அளவுக்கு ஒரு சொட்டு கூட மனிதநேயம் இல்லாதவர்கள் என்றதை நான் கோவையிலும் திருப்பூரிலும் கண்டேன். பல நூற்றுக்கான, ஏன் கடைசி 6-7 வருஷம் இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பிலிருந்து எடுத்திருந்தா பல ஆயிரக்கான சிறு குறு தொழில்களை அப்படியே படுகொலை செய்து விட்டார்கள். அடுத்தடுத்து அவங்களுடைய பொருளாதார முட்டாள்தனமான செயல்களில் சிறப்பாக சென்றிருந்த பொருளாதாரத்தை பணமதிப்பிழப்பு என்ற ஒரு கொடூரமான யாராவது அதை உலக அளவில் ஆய்வு செய்தால் படிக்காதவர்கள் தான் இவ்வளவு முட்டாள்தனமான ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்க முடியும் என்று தெளிவா சொல்வார்கள். அந்த அளவுக்கு நாட்டை பாதிக்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டாந்து அதிலிருந்து திசை திருப்பணும் என்றதற்காக அறகுறையா ஒழுங்கா திட்டமிடாத ஒரு ஜிஎஸ்டியை கொண்டாந்து அதற்கு இதுவரைக்கும் 900 மாற்றங்கள், அதாவது ஒரு புது வரி திட்டம் உருவாகி சுமார் 6 ஆண்டுகள் ஆயிருக்கு. 6 ஆண்டுகளில் 900 மாற்றங்கள் கொண்டாந்துருக்காங்க. அறிவிருக்காங்க. நல்ல திட்டமை முதல்ல வகுத்து அதை நுண்ணியமாக கவனித்து அதை செயல்படுத்துறதுக்கு முன் என்னெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அச்சம் இருக்கு எல்லாம் தெரிந்து செயல்படுத்த பிறகு 5-10 மாற்றத்தை கொண்டாடுவார்கள். இவர்கள் செயல்படுத்தி விட்டு 900 மாற்றத்தை 6 ஆண்டுகள் 6.5 ஆண்டுகள் கொண்டாந்துருக்கிறார்கள். எவ்வளவு திறன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது தெளிவா. அதற்கு பிறகு கொடூரமான உலகத்திலே காணாத 4 மணி நேரத்தில் முழு லாக்டவுன் எல்லாம் சேர்த்து வச்சு நான் சொல்றேன். கல்வி இல்லாதவர்கள் எப்படி செயல்படுவார்களோ அந்த செயல்கள் தான் இவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி பரவாயில்ல, எல்லாத்துக்கும் கல்வி நிறைய இருக்கு, தேவையில்லை. மிகப்பெரிய பொறுப்பில் 140 கோடி மக்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய செயல்கள் ஒண்ணு ஊக்கமளிக்க போகுது இல்ல பாதிக்க போகுதுன்ற பொறுப்பில் இருந்தால் உங்களுக்கு புரியலையா? பிரச்சனை இல்லை. உலகத்திலேயே தலை சிறந்த 10 நிபுணர்களை கூட்டி வைத்து அவர்களுடைய கொள்கைகளை அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி உங்களுக்கு தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு செயல்படுத்துங்க. ஆனா பாசிசர்கள் சர்வாதிகாரிகள் தெரியாதது என்றதை கூட உணர மாட்டார்கள், புரிய மாட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், உங்களுக்கு கூடுதல் ஞானம் வர வர உங்களுக்கு தெரிய வரும் உலகத்தில் இன்னும் எவ்வளவு பெற வேண்டிய ஞானம் இருக்கு அப்படின்னு. அதை ரிவர்ஸா நான் சொல்றேன், இருக்கிறதுலயே கல்வியும் ஞானமும் இல்லாதவர்கள் தான் நினைப்பார்கள் எல்லாமே எனக்கு தெரியும், நான் சொன்னா இது கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு. இந்த அடிப்படையில் படிப்படியாக நாட்டுடைய பொருளாதாரத்தை மிகவும் பின்தங்கி வைத்து 140 மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை உருவாக்கி இருக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம். பாசிசர்கள் தான் உண்மை, கொடூரவாதிகள் தான் உண்மை, எல்லா ஏஜென்சியும் எடுத்துட்டு மிரட்டல் உருட்டல் பண்றாங்க உண்மை, தேர்தல் பத்திரம் என்ற மிகப்பெரிய நிர்வாக ஊழலை செய்திருக்கிறார்கள், உலகத்திலேயே காணாத ஊழல் உண்மை. ஆனா அதையெல்லாம் தாண்டி சொல்றேன், அடிப்படை ஒரு பொருளாதார புரிதல் இல்லாத திறனற்ற கொடூரமான தவறுகளை தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு தீவிர அரசாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். இதற்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும். மருத்துவ துறையில் முன்னேற்றத்துக்கு ஒரு அடிப்படை அளவுகோல் இருக்கு, அதுக்கு பேர் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி. அதாவது ஒரு குழந்தை இந்த ஊரில் பிறந்தால் 5 வயது வரைக்கும் உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்றது மருத்துவத்துறை முன்னேற்றத்துக்கு ஒரு அளவுகோல். ஏன்னா சிறந்த மருத்துவத்துறை இருந்தால் குழந்தைகள்லாம் உயிர் இழக்காம 5 வயது வரைக்கும் வளரணும்.
அம்மாவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் சரியான நேரத்தில், குழந்தை வந்த உடனே எல்லா தடுப்பூசி போடணும், அதுக்கப்புறம் தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கணும், 5 வயது வரை வளரணும். உலக அளவில் இந்த இன்ஃபென்ட் மார்டாலிட்டி 1000 குழந்தைகள் ஒரு ஊரில் பிறந்தால், ஒரு மாநிலத்தில் பிறந்தால், ஒரு நாட்டில் பிறந்தால் எத்தனை பேர் 5 வயதுக்குள் உயிர் இழக்கிறார்கள் என்றது இன்ஃபென்ட் மார்டாலிட்டி. அந்த நம்பர் குறைய குறைய நாட்டுடைய மருத்துவ சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்படுது என்று அர்த்தம். இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் என்ற இவங்களுடைய தலை சிறந்த வாக்களிக்கிற ஒரே பாஜக மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் நடத்தக்கூடிய அவங்கள் பாணியில் டபுள் என்ஜின் சர்க்கார் என்று சொல்ற உத்தரப்பிரதேசத்தில் 1000 குழந்தைகள் பிறந்தால் 5 வயதுக்குள் 60 குழந்தைகள் தவறி விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய புள்ளி விவரம். 1000 குழந்தைகள் பிறந்தால் 60 குழந்தைகள் 5 வயதுக்குள் தவறி விடுறார்கள். இதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும்னா, இந்த நம்பர் ஆப்கானிஸ்தான் என்ற கடைசி 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து போரில் இருக்கிற நாட்டில் அவங்களுடைய இன்ஃபென்ட் மார்டாலிட்டி 1000 குழந்தைகள் பிறந்தால் வெறும் 57 குழந்தைகள் தான் 5 வயதுக்குள் தவறிவிடுவார்கள். அப்ப பாஜக அரசாங்கத்தோடையும் அரசியல் திறனையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது இதுல. என்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தாங்களோ ஒன்றிய அரசாங்கம் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு இருந்த நிதி எவ்வளவு தெரியுமா? நான் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுத்துட்டு இருந்த நிதி ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய். நம்மளுக்கு கொடுத்துட்டு இருந்த நிதி ஒரு ஆண்டுக்கு 35,000 கோடி ரூபாய். அப்ப நம்மளுக்கு 1 ரூபா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு 2 ரூபாய் 85 பைசா கொடுத்துருந்தாங்க. 10 ஆண்டுகள் கழிச்சு அவங்களே ஆட்சியை நடத்துறாங்கன்றது நம்மகிட்ட 1 ரூபா வரி பணம் வாங்கினா குறைஞ்சி இப்ப 29 பைசா தான் கொடுக்குறாங்களோ, அந்த பாக்கி பணத்தெல்லாம் என்ன பண்றாங்க, இப்போ உத்தரப்பிரதேசத்துல கொடுக்குறாங்க. சென்ற ஆண்டு 23-24 ஆண்டு அவங்க தமிழ்நாடுக்கு அளித்த மொத்த நிதி 72,000 கோடி. அப்ப கிட்டத்தட்ட 2 மடங்கு, 35,000 இருந்து 72,000 ஆயிடுச்சு. அது பணம் வீக்கமதுல இருக்கு, உற்பத்தி வளர்ச்சியில இருக்கு, எல்லாம் சேர்த்து வச்சு 35,000 கொடுத்துட்டு இருந்ததை 72,000 கொடுக்குறாங்க. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 1 லட்சம் கோடி கொடுத்துட்டு இருந்ததை 3,11,000 கோடி கொடுக்குறாங்க. ஒரே ஒரு மாநிலத்துக்கு 3,11,000 கோடி. நம்ம பணத்தை சுருட்டி கொண்டு போய் அங்க வள்ளல் மாதிரி அதை அள்ளி வீசி வாக்கு சேகரிப்புக்காக பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, இந்த பணத்தை வச்சு கல்வியை சிறப்பிக்கிறாங்களா? இல்லை. குழந்தைகள் வாழ்க்கையை இன்ஃபென்ட் மார்டாலிட்டி குறைச்சி குழந்தைகள் வாழ்க்கைகளை சிறப்பிக்கிறார்களா? இல்லை. பொருளாதாரத்தை வளர்க்கிறார்களா? இல்லை. உத்தரப்பிரதேசோட தலா உற்பத்தி பாகிஸ்தானை விட பாதி மடங்கில் இருக்கிறது. அப்ப இவங்களுடைய திறன் உங்களுக்கு தெரியுதா? இவங்களே மாநில அரசையும் நடத்துறார்கள், இவங்களே ஒன்றிய அரசையும் நடத்துறார்கள். இவங்களுடைய தலை சிறந்த மாநிலம் என்று கூறக்கூடிய மாநிலத்தில் பாகிஸ்தானை விட 50% கூட எங்களுடைய தலை பொருளாதாரம் இல்லை. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டுகளா நம்மகிட்ட சுருட்டி கொண்டு போய் எங்க பணம் கொடுத்தாங்களே, அதனால் அவர்கள் வளர்ந்து விட்டார்களா நம்மளை விட? இல்லவே இல்லை. 2016 இங்க 1 ரூபா ஒரு தலா உற்பத்தினா அங்க 42 பைசா. இன்னைக்கு என்ன சூழ்நிலை? 1 ரூபாய் இங்க தலா உற்பத்தினா அங்க வெறும் 30 பைசா. திருப்பி சரிஞ்சிருக்காங்க இன்னும் கீழே. அப்ப பொருளாதாரத்துக்கும் இவர்களுக்கும் எவ்வளவு தூரம் என்றால், எதையெல்லாம் இவர்கள் சொல்றார்களோ அதையெல்லாம் வீழ்ச்சி அடைகிறது என்றதான் தகவல் சொல்கிறது. இவங்க சொல்றாங்க 10 வருஷத்துக்கு நாங்க எதுவும் பண்ணல, இன்னும் 25 வருஷம் எங்களுக்கு ஆட்சி கொடுங்க, கேரண்டி கொடுக்குறேன். எதை வச்சா கேரண்டி? ஏதாவது செஞ்சிருந்தா இதை வச்சு நான் சொல்றேன், நான் கேரண்டி கொடுங்க. நான் சொல்றேன், நான் 8 வருஷமா உங்க சட்டமன்ற உறுப்பினரை இதெல்லாம் செஞ்சிருக்கேன், அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்கேன், திட்டத்தெல்லாம் தீட்டிருக்கேன், நிதி அமைச்சரா இதெல்லாம் செஞ்சிருக்கேன், தகவல் தொழில்நுட்ப அமைச்சரா செஞ்சேன். இந்த செயலினால் நான் சொல்கிறேன், இன்னும் எனக்கு நேரம் கொடுத்தால் இதை செய்வேன். அது படித்த கல்வி உள்ள, சுயமரியாதை உள்ள, பகுத்தறிவு உள்ள மாநிலத்தில் அது ஈடுபடும். ஆனா
எதுவுமே 10 ஆண்டுகளுக்கு செய்யாம பொருளாதாரத்தை மிகவும் சரிய விட்டு நாட்டுடைய உற்பத்தியை பங்களாதேஷை விட மிக கம்மியாக்கிய வரலாற்றிலேயே ஒரு இந்த அளவுக்கு மோசமான அரசாங்கம் இல்லாத அரசாங்கம் இப்ப சொல்றாங்க 10 ஆண்டுகள்ல செய்ய முடியல. ஆனா கேரண்டி கொடுக்குறேன், இன்னும் 25 ஆண்டுல நான் அமிர்த் கால் கொண்டாடுறேன்றாங்க. எங்க இந்த வடையெல்லாம் வேற இடத்துல வேணா போய் சொல்லலாம். தமிழ்நாட்டுல எங்களுக்கு இந்த கல்வியும் பகுத்தறிவும் தெளிவா இருக்கு. இதெல்லாம் எங்கள்கிட்ட வச்சுக்காதீங்க. அதனால் நான் பல இடங்களில் கூறுறது போல் இப்ப நான் கூறுறேன், இந்த பாசிச ஆட்சி ஒரு நாள் நீடித்தால் ஜனநாயக முறையும் சட்டமைப்பும் நம்ம இழந்து விடுவோம் என்றது முதல் பிரச்சனையை தவிர, இரண்டாவது பிரச்சனை இன்னும் 5 ஆண்டுகள் நீடித்தால் இந்தியாவோட பொருளாதாரம் பங்களாதேஷை விட கம்மியாயிடுச்சு. கூடிய சீக்கிரம் பாகிஸ்தானை விட கொண்டாந்துருவாங்க கம்மியா. இந்தியா முழுவதும் இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ் மட்டும்தான் பாதி இருக்கு. இந்தியா முழுவதும் பாகிஸ்தான் முழுவதோட அதிகரிக்க இருக்கு. அதையும் குறைச்சு கொண்டாந்துருவாங்க. அவ்வளவுதான் எங்களுக்கு திறமை. இவங்களுடைய சிறந்த மாநிலத்திலேயே இந்த அளவுக்கு மோசமாக இவர்கள் செயல்படுறார்கள் என்றால் இவர்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கட்சி இவங்க. என்ன சொல்றாங்க? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல், ஒரே அரசர், ஒரே விதிமுறை, ஒரே கல்வி. அவங்க சொல்றதுதான் நம்ம படிக்கணுமா, அவங்க சொல்றதுதான் நம்ம சாப்பிடணுமா, அவங்க சொல்றதுதான் நம்ம பசங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுமா, அவங்க சொல்றதுதான் நம்ம செய்யணுமா? எங்கெங்க இதெல்லாம் ஈடுபடும்? சுயமரியாதை நிலம் இது, பகுத்தறிவு நாடு இது. இவங்களெல்லாம் 1 இன்ச்சு நம்ம உள்ள விட்டோம்னா கேடு கெட்டு போயிடும் தமிழ்நாடு. நல்லா புரிஞ்சுக்க. சரி, இந்த தேர்தல் மும்முனை தேர்தலாக கருதுகிறோம். திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி, பாஜக தலைமையில் ஏதோ ஒரு கூட்டணி, எல்லாம் இருக்கிற இதர சிதறெல்லாம் சேர்த்து வச்சாங்க. அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி. நான் உண்மை பேசுறவன், உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இப்பதான் 8 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்தவன். எனக்கு பொய் சொல்லி எல்லாம் வாக்கு சேர்க்கவோ, எனக்கே வாக்கு சேர்க்க தேவையில்லை. அப்ப அடுத்தவங்களுக்கு பொய் சொல்லி வாக்கு சேர்க்க எனக்கு தேவையே இல்லை, பண்ணவே மாட்டேன். அதனால் உண்மையை சொல்லுவேன், என்றைக்குமே அதிமுகவை பாஜக அளவுக்கு கொடூரமான சக்தின்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா அது உண்மைக்கு புறம்பாயிரும். அதிமுக என்ன சொல்றேன், அவர்களை விட நாங்கள் நல்லவர்கள், வல்லவர்கள். அது விளைவினால், புள்ளி விவரத்தினால், பொருளாதார விளைவுகள் வெளியே வந்ததுனால் நான் சொல்றேன். ஆனா அதிமுக இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, அம்மையார் தவறின பிறகு அவங்க ஆட்சியை எப்படியாவது 5 வருடம் நீடிக்கணும் என்றதற்காக போய் ஜி காலில் விழுந்து சரணடைந்துட்டாங்க. அவங்கள வச்சுதான் சட்டமன்றத்தில் 18 நம்பிக்கை ஓட்டு எதிர்த்து போட்டவங்கள சட்டத்துக்கு விரோதமா ஒளிய வச்சிருந்தாங்க. அவங்க ஓட்டே போடாம வெளியே இருந்தவங்க அவங்களெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணி தூக்கிட்டாங்க சட்டமன்றத்தில். அதனால எல்லா விதிமுறைகளையும் மீறி, எல்லா சட்டங்களையும் மீறி, எல்லா நியாயங்களையும் மீறி 5 ஆண்டு ஆட்சி நடத்துறதுக்காக போய் பாஜகவோட அடிமையாயிட்டாங்க. இப்ப திடீர்னு தெளிவு வந்துருச்சு. ஆட்சி இழந்த பிறகு 2 வருஷம் கழிச்சு தெளிவு வந்துருச்சு. அவங்களோட இருந்தா தமிழ் மக்கள் என்னைக்குமே நம்மளை ஏற்றுக்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க தீய சக்திகள், ஜனநாயக விரோதிகள், பாசிசர்கள், பொருளாதாரம் தலையும் காலும் தெரியாதவர்கள், நம்மளே கொண்டு போய் வீழ்த்துருவார்கள். அப்போ என்ன சொல்றாங்க? நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உண்மையிலேயே பிரிஞ்சு வந்துட்டாங்கன்னா அதிமுக அமைச்சர்கள் ஆட்சி காலத்தில் செய்த ஊழல் பட்டியலை ஆதாரமுடன் பல அமைச்சர்கள் மேல் கோப்புகளை உருவாக்கி அதை நடவடிக்கை எடுப்பதற்காக சட்டமைப்பின் அடிப்படையில் ஆளுநர் கையெழுத்து வேண்டும் என்றதற்காக அமைச்சரவை கூட்டத்தில் அந்த கோப்புகள் வைக்கப்பட்டு அமைச்சரவையுடைய ஒப்புதல் பெறப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி பல மாதங்கள் ஆகிவிட்டன. ஏன் சில கோப்புகள் பல 1 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இது வரைக்கும் ஏன் இந்த ஆளுநர், அதாவது ஜனநாயகம் என்னன்னு தெரியாத ஆளுநர், சட்டமைப்பு என்னன்னு தெரியாத ஆளுநர்
பெரிய மேதை மாதிரி பேசுறாரு, படிப்பு மிகவும் குறைவாக இருக்கும் நான் கருதுகிறேன். அவர் சொல்றார், நான் சொல்றதுதான் ஜனநாயக சட்டமைப்புன்னு. அவ்வளோ ஒரு தவறான கருத்தில் இருக்கிற நபர். உச்ச நீதிமன்றத்தால் பல முறை தண்டிக்கப்பட்டவர். இவரு ஏன் அந்த கோப்புகளை கையெழுத்து போட்டு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு திருப்பி கொடுக்கவில்லை? ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்கிறேன். உண்மையிலேயே பிரிஞ்சிருந்தார்கள் என்றால் ஏன் இந்த பேர் சொல்லுங்க ஐயா, உங்க பேர் மாரியப்பன். அதே மாதிரி அவருக்கு ஹியரிங் எய்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். வாகனத்துக்கு இவர் ஒருத்தர் தான் இங்க வந்திருக்காரு. சரி, அடுத்த ஒரு பாயிண்ட்ல 3-4 பேர் வந்திருக்காங்க. எனவே அங்க நின்றுட்டு இருந்தாங்க. சரி, அதாவது நாங்களே கேப் நடத்தி யாருக்கு 3 சக்கர வண்டி வேணும், யாருக்கு ஹியரிங் எய்ட் வேணும், யாருக்கு சிறப்பு கண்ணாடி வேணும் கண்டறிந்து அந்த அளவுக்கு சில மாதங்களில் கொண்டாந்து சேர்த்திருக்கிறோம். அதே போல் இந்த ஏரியாவில் மற்றும் நாம் சொன்னது போல் 100 பேருக்கு மேல் முதியோர் உதவித்தொகை, 100 பேருக்கு மேல். தொகுதி முழுவதும் பார்த்தால் 1000 பேருக்கு மேல் 1087 பேருக்கு முதியோர் உதவித்தொகை, 537 பேருக்கு விதவை உதவித்தொகை மேல் தனியார் கார்ப்பரேட் பணம் வாங்கி அனைத்து பள்ளிகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், புது கழிப்பறை, புது வகுப்பறை. இது நான் செய்ய வேண்டிய கடமை என்றால் இது திராவிட மண். நான் உங்களுக்கு பணியாற்றுவதற்காக நான் வந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலும் மக்களுக்காக பணி செய்யும் அரசாங்கமும் நீடிக்கணும் என்றால் எண்ணற்ற முறைகள் நாங்களும் உங்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் 4 முறைகள் உங்களிடம் வாக்கு கேட்க நான் வந்திருக்கிறேன். 2016 சட்டமன்ற தேர்தல், 19 பாராளுமன்ற தேர்தல், எல்லாத்தோடைய முக்கியமான தேர்தல் என்ற நாள் நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று அறிவால் சுத்தியல் நட்சத்திர சின்னத்தில் தோழர் வெங்கடேசனுக்கு வாக்களித்து நாட்டை காப்பாற்றுங்கள், நம் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள், தமிழர்கள் அடையாளத்தை காப்பாற்றுங்கள், மக்கள் ஆட்சி தத்துவத்தை காப்பாற்றுங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.